அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்த மாபெரும் இணைப்பு விழா மாமல்லபுரமே ஸ்தம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன் இந்த விழாவில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலந்துக்கல, அதுபோக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஏன் பாதியில் போனார், இந்த விழாவில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இருந்தாலும் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி நம்மளுடைய அமைச்சர் புஷியானந்த் அவர்கள் பேசின ஒரு சில விஷயத்தை நம்ம விரிவாக பேச போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று இருக்க போது, அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வீடியோலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை பற்றி நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டிருச்சு அப்படின்னு சொல்லணும். நேற்று பார்த்திங்கன்னா 1 லட்சம் நெருங்கிரும் காலையில் வீடியோவில் சொல்லுவோன்னு பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ 1 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது எல்லாமே தமிழக வெற்றி கழக தொண்டரால் மட்டுமே நடந்திருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னால் நம்மளுடைய விஜய் அண்ணனை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா 30K கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஆதரவால் இந்த சேனல் வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் மென்மேலும் வளரக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை. உங்களுடைய வாழ்த்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போ சரி, நம்ம வீடியோக்குள்ள போயிருவோம். அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி, அதையும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நடந்த இணைப்பு விழாவை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். நேற்று வரைக்கும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய தலைமையில் தான் இந்த விழா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிகிட்டு இருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சதும் அதுதான். முதல்வர் அவர்களுடைய வருகை காலையில் தான் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் சைட்லேருந்து ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னால் அங்கே நடந்த சில பிரச்சனைகளை நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி 20,000 பேர் இணைய போகிறாங்க. கிட்டத்தட்ட 200 பஸ்ஸு, அதுக்கப்புறம் கார், தனிப்பட்ட முறையில் காரு. ஏன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் இன்னொரு விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர், இவங்க 2 பேருக்குமே தனிப்பட்ட முறையில் தொண்டர்கள், நிர்வாகிகள், செயலாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா NSS ஆனந்தன் அவர்கள், வளர்மதி முன்னாள் அமைச்சர் அவர்கள், இவங்க எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய அந்த சொந்த பந்தங்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளோட இணைய போகும்போது பார்த்தீங்கன்னா இது மிக பிரம்மாண்ட இணைப்பு விழாவா 4 by Sheraton ஹோட்டல் மாமல்லபுரத்தில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிகழ்வுகள் ஒன்னொன்னும் நடைபெற்றுக்கிட்டு இருக்கிற அதே ஹோட்டலில் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு காலை மற்றும் மதிய உணவு, சுட சுட பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இதில் என்னன்னா இன்னைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த விழாவை முன்னெடுத்து நின்று பண்ணிட்டு இருக்காரு. காலையில் 6 மணிலேருந்து சேர்ஸ்லாம் விறுவிறுப்பாக போடப்பட்டு கூட்டங்கள் வர ஆரம்பிக்கிறதுக்கு தகுந்து ஒவ்வொரு வேலைகளும் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அமைச்சர்களான புஷியானந்த், அமைச்சர் ரமேஷ் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் இவங்க வருகையை அதுக்கப்புறம் தெரிய வந்த உடனே வந்துட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல் பேசுனது பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரமேஷ் அவர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், அவங்களுடைய சார்புக்கு ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தார். இன்னி நம்ம எல்லாருமே ஒன்றா பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். கண்டிப்பாக நம்ம முகமது பர்வேஸை பற்றி பேசி ஆகணும். முகமது பர்வேஸ் அவர்கள் இன்றைக்கி புதுக்கோட்டையில் ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டு அப்படின்னு சொல்லலாம். இது யாரனாலனா நம்மளுடைய தமிழக முதல்வரால். இன்றைக்கி அதே புதுக்கோட்டையில் ஆரம்பத்துலேருந்து இருந்த மிகப்பெரிய தலைக்கட்டான விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேருடைய பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே விஜயபாஸ்கர் அவர்கள் பர்வேஸ் அவர்களை மாப்பிள்ளை என்று மேடையில் அழைச்சிருக்காரு. அப்போ இவங்களுடைய அந்த ஒரு நட்பு போக்கான உறவு முறை அப்படின்றது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் மெயினான ட்விஸ்டே இருக்குது. நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் இவங்களெல்லாம் வாழ்த்தி வரைவுரை பேசும்போது நம்மளுடைய தமிழக முதல்வர் என்னெல்லாம் சொல்லியிருந்தார் அப்படின்ற தேர்தல் டயத்தில் நம்மளுடைய கட்சி ஜெயிச்சதுக்கு அப்புறமா செங்கோட்டையன் அவர்கள் சேர போகும்போது நடந்த மிக முக்கியமான விஷயங்கள், ஜெயலலிதா அம்மாவுடைய படத்தை நெஞ்சில் வச்சிருந்தது, இதெல்லாம் அவங்க எடுத்தது. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் அதை எடுத்துட்டாரு. திரும்பவும் நம்மளுடைய முதலமைச்சர் கூப்பிட்டு எனக்காக நீங்கள் எதையுமே மாற்றிக்க கூடாது, அப்படி ஒன்று அவங்க பாக்கெட்டில் வைக்கக்கூடாத அளவுக்கு அவங்க மோசமானவங்க கிடையாது, நீங்கள் உங்களுடைய அந்த இதை கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் வைக்க வச்சவர் தான் நம்மளுடைய முதல்வர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதியில் அவர் கிளம்பிட்டார். ஏன் அவர் பாதியில் கிளம்புனதுக்கும் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அன்னைக்கு வராமல் விழாவை கலந்துக்கிறாம முடியாமல் போனதுக்கும் காரணம் என்னென்னா, ஜவுளி ஏற்றுமதியாளர்களுடைய சங்கத்தோட நிர்வாகிகள் மற்றும் ஜவுளித்துறை சம்மந்தப்பட்ட நிறைய பேர் சில வெளிநாடுகளில் இருக்கிற அந்த உற்பத்தி ஏற்றுமதி தொடர்பாக நீங்கள் மிகப்பெரிய மீட்டிங் ஒன்று தலைமைச் செயலகத்தில் வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் வருவாய்த்துறை அமைச்சரான செங்கோட்டையன் அவர்களும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சரும் அதில் தவறாமல் கலந்து கொள்ளணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வரல அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்க பேர் இணைகிறது நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு பிடிக்கல, அதனால தான் அவர் வரல, இல்லைன்னா இது காரணமெல்லாம் இல்லாமல் இருக்காது, ஏன் இவ்வளோ பெரிய இணைப்பு விழாவில் அவர் கலந்துக்கலாட்டி என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே நேரம் பார்த்தீங்கன்னா வலைதளங்களெல்லாம் வருத்திட்டு இருப்பாங்க. இதை பற்றிலாம் யாருமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர்கள் பேசிட்டு கிளம்பிட்டாரு.
அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா அவர்களே பேசியே ஆகணும். ஆதவ அர்ஜுனா அவர்கள் நேத்து தான் ஒரு அறிக்கை குடுத்திருப்பாரு. என்னன்னா, இதுக்கு முன்னால திமுக ஆட்சி காலத்துல பொதுப்பணித்துறை அவர் சம்மந்தப்பட்ட துறைகள்ல நீங்க யாருக்காவது லஞ்சம் குடுத்திருந்தீங்கன்னா, அந்த லஞ்சத்த நீங்க வந்து வெளிப்படையா வந்து சொல்லுங்க. உங்களுக்கு அத நாங்க கண்டிப்பா மீட்டு எடுத்து தருவோம். ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா இத்தன லட்சம், இத்தன கோடிகள் கேட்டிருப்பாங்க. நீங்களும் அத குடுத்திருப்பீங்க. தயவுசெய்து அந்த மாரி ஏமாந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா, வாங்க உங்களுக்கான பணம் மீட்டு குடுக்கப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் குடுத்திருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது, இப்ப சமீபமா நடந்துகிட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்களுடைய மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அதிமுகவை சார்ந்த ஒரு நபரும் வந்து சிக்கியிருக்கிறாப்ல. முழுக்க முழுக்க இது திமுகவுடைய சதியால அடிக்கடி வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருவார் பார்த்தீங்களா, மேடையில திரும்ப இந்த எலக்ஷன் வரப்போகுது, நாளைக்கு வந்துரும், நாளை கழிச்சு வந்துரும், 3 வாரத்துல வந்துரும், 1 வாரத்துல வந்துரும், இன்னும் 3 மாசத்துல இந்த எலக்ஷன் வந்து இந்த ஆட்சி வந்து கலைக்கப்படும்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்பதான் எல்லாருக்கும் அர்த்தம் புரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில் இருக்கிற சில பேரே வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சண்முகம் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய சண்முகம் அவர்கள் மிகப்பெரிய விஷயத்த வந்து இன்னைக்கு கூட்டணி இருக்கோம் அப்படின்றதுக்காகலாம் அவர் பார்க்கல. தப்பு நடந்துச்சுன்னா கேட்கக்கூடியதுல தோழர்கள் எப்பவுமே கரெக்டா இருப்பாங்க அப்படின்றனால அவர் வந்து கேட்டிருக்காரு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க அடுத்த ஆட்சி கவலை போகுதுன்னு சொன்ன விஷயம் இதுதானா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்காரு. இன்னும் நிறைய வசைபாடல்கள் அவங்களுடைய கூட்டணிக்குள்ள இருந்தே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உண்மையிலேயே ஸ்டாலின் வெளியில முகம் காட்டக்கூடாத அளவுக்கும் உதயநிதி ஸ்டாலினும் நம்மளுடைய முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா லண்டனுக்கே கிளம்பி போயிடலாமா, இல்ல ஊருக்கெல்லாம் திரும்பி வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, தப்பு தப்பு அதெல்லாம் தப்பு, நான் வந்து வருவேன், கெத்தா வருவேன், சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு திருவாரூர் தொகுதியில இருக்கிற எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காரு. பாவம் அவர் ஏதோ இன்னைக்கு மக்களுடைய ஆதரவுல எப்படியோ ஜெயிச்சு அங்க வந்து எம்எல்ஏ வேலை இருக்க போறாப்ல. அவரை இன்னைக்கு வந்து காலி பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு, ஏன்னா திருவாரூர் அப்படின் போது கலைஞருடைய மாவட்டமா வருதுல, அதனால அவங்களுக்கு நம்மளுக்கு திமுக ஓட்டு விழுந்துரும்னு சொல்லிட்டு ஒரு நப்பாசையில வர்றாப்ல மண்ணை கவ போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சொல்லி தான் தெரிய வேணும் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு நம்ம இந்த இணைப்பு விழால மிக முக்கியமா பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, புஷியானந்த் அவர்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை பார்த்தீங்கன்னா, நாங்க உங்கள பத்திரமா பார்த்துக்குவோம்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்திருப்பாரு. இன்னைக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் இதுக்கு உள்ளால சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. என்னன்னா, நம்மளுடைய பர்வேஸ் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விஜயபாஸ்கர்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லியிருப்பாரு. லைவ் பார்த்த எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் புஷியானந்த் அவர்கள் என்ன சொல்ல வரார் அப்படின்றது. அதை விட லாஸ்டா அவர் முடிக்க போகும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல வந்திருக்கிற நிர்வாகிகள் மற்றும் இதுக்கு முன்னால வேற மாற்றுக் கட்சிகளிலிருந்து வந்து இணைஞ்சவங்களுக்கு மிகப்பெரிய இடம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு இது மிகப்பெரிய எரிச்சலை தான் குடுத்துருக்கும். இதுல வந்து நம்ம வந்து இன்னைக்கு கட்சிக்காக பேசுறோம், நம்மளுடைய தலைவருக்காக பேசுறோம்ன்றத தாண்டி அங்க உழைப்பு வீணா போகுது. இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்காக விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பணிபுரிஞ்சுட்டு வந்திருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க அம்மா அப்பாட்ட திட்டு வாங்கிக்கிட்டு நம்மளுடைய முதல்வருக்காக எவ்வளவோ வந்து போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து அடிமட்ட வேலைகள் எவ்வளவோ பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் இல்லாம நேத்து வந்து கட்சியில சேர்ந்துட்டோம் அப்படின்ற பேர்ல இருக்கிற அதிமுகவுடைய சில முன்னாள் நிர்வாகிகள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து சேர்றதா இருந்தவங்க 6 பேரு. ஆனா வந்து சேர்ந்தது கிட்டத்தட்ட 22 பெருங்கட்டு தலைகள், அதாவது மாவட்ட செயலாளர்கள் உட்பட. அப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களா இருக்கிற அதிமுக காரங்க அவங்கலாம் வந்து அரசியல்ல எவ்வளவோ பணம் தின்னு கொட்ட போட்டவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க வந்து சும்மா நான் வந்து டிவிக்கேல சேர்ந்துட்டேங்க, நான் வந்து ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்றத அவங்க விரும்ப மாட்டாங்க. மீண்டும் அவர்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவி தேவைப்படும், அல்லது மீண்டும் அவங்களுக்கு அந்த அரசியலுக்கான உள்ளாட்சித்துறை தேர்தலோ வரக்கூடிய இடைத்தேர்தலில் ஒரு சீட்டோ தேவைப்படும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா தமிழக வெற்றிக் கழக இளைஞர்களிடையே, அவங்களுக்கு இருக்கிற நிர்வாகிகளிடையே, புதுசா வந்திருக்கிற நிர்வாகிகளிடையே மிகப்பெரிய சலசலப்பு ஒண்ணு உண்டாகும் அப்படின்றது கணிப்பு. இத மாத்துறதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இருந்தாலும் கூட நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் அருண்ராஜா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், புஷியானந்த் அவர்களா இருக்கட்டும், வார்த்தைக்கு வார்த்தை இணைந்து செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாரு. இதனால தான் என்னவோ தெரியல, நம்மளுடைய இந்த ஒரு இணைப்பு விழா அப்படின்றத ரொம்பவே வந்து புஷ் பண்ணி நம்ம வந்து சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வச்சது என்னமோ நம்மளுடைய புஷியானந்த் அவர்கள் தான். இதனால தான் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் சொன்னாப்ல, விஜயபாஸ்கர் வேண்டாம் நம்மளுடைய கட்சிக்கு. 2 விஜயபாஸ்கர்களுமே. அப்ப அவங்க மேல வந்து இன்னைக்கு ஊழல் வழக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் நம்மளுடைய முதல்வருக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து சொல்லிட்டே இருந்தாரு. வேற வழி இல்ல, வர்றவங்கள வரவேற்கணும் அப்படின்றது ஒரு இயற்கை நிகழ்வா இருந்தா கூட அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அங்கீகாரத்துக்கு அவங்க தன்னுடைய அந்த நன்னடத்தையே வந்து நிரூபிச்சே ஆகணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. அதனால அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. இப்போதைக்கு இவங்க ஒரு அடிமட்ட தொண்டர்கள். இது வரக்கூடிய இடைத்தேர்தல்கள்லையோ இல்ல அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள்லையோ வேணா பிரதிபலிப்பா இருக்குமே தவிர எல்லாருமே செங்கோட்டையன் அவர்களை ஆயிர முடியாதுல அப்படின்றது
அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கருத்து. இன்னைக்கு புஷி ஆனந்த் அவர்கள் சொன்னாப்ல, அவர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா, சில அந்த துண்டுகள் போத்துற விஷயத்திலயா இருக்கட்டும், சால்வ போத்துறது, அன்னைக்கெல்லாம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களே வந்து விஜயபாஸ்கர் அவர்களே வந்து மேடையில சொல்லியிருப்பார் போல. விஜயபாஸ்கர் அவர்கள். யாருமே வந்து சால்வ போத்தாதீங்க. அ அந்த பொக்கேலாம் குடுக்காதீங்க. டக்கு டக்குன்னு வாங்க, துண்ட பொத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள வந்து இன்னைக்கு தவிர்த்திருப்பாங்க. கண்டிப்பா புஷி ஆனந்த் அவர்களுடைய முகத்துல அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லாத மாரி தான் இருக்கு. ஆதவர்ஜுனா அவர்கள் கூட எல்லாரையும் அரவணைச்சுட்டு போனாரு. இன்னி தான் வந்து நம்மளுடைய இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரே இனிமேல் தான் இருக்குன்னு சொல்றாப்ல. ஏகப்பட்ட விஷயங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல அரங்கேறதா இருக்கு. இதெல்லாம் போக நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கரூர் செல்றதா இருக்காரு பார்த்தீங்களா? அத பத்தி எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தெளிவா சொல்லியிருப்பாரு. வரக்கூடிய நாட்கள்ல 11ஆம் தேதிக்கு மேல நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தொழில்துறைய சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கரூருக்கு போம்போது, அங்க இதுக்கு முன்னாடி அதாவது முதல்வர் அவருடைய கூட்டத்தில கலந்துகிட்டு இறந்த 41 அந்த குடும்பங்களை வந்து சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும், அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அதாவது தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர்கள் மிக முக்கியமா இந்த விழாவ வந்து சிறப்பிச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சில அந்த ஏரியால இருக்கிற இப்ப புதுசா வந்து கட்சியில சேர்ந்திருக்கிற கரூர் மாவட்ட செயலாளர்கள், கரூர் மாவட்ட நிர்வாகிகளுக்குள்ளேயே வந்து சில குழப்பங்கள் வந்து நம்ம மேடையில பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா, இனி நம்ம நிர்வாகிகள்னு சொன்னா கண்டிப்பா நம்மளோட நிர்வாகிகளான டிவிகே நிர்வாகிகள பத்தி தான் நம்ம பேச முடியும். ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி நிர்வாகியா இருந்து வந்தவங்க. இந்நேரம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய அடிமட்ட உறுப்பினர் பகுதிய கூட இப்ப எடப்பாடி அவர்கள் தூக்கி நிப்பாட்டி விட்டுருப்பாப்ல. அப்ப அவங்களோட மனசுல நம்ம தான் நிர்வாகி அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும்போது, கண்டிப்பா இந்த பதவிக்காக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய நாட்கள்ல சந்திக்க போகுதோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட தான் இன்னைக்கு புஷி ஆனந்த் அவர்களுடைய பேச்சுமே இருந்துச்சு. இத நீங்க கண்டிப்பா கவனிச்சிருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கிளைமாக்ஸ் நெருங்கிருச்சு. செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது, அவருடைய தம்பியான அசோக்குமார் அவர்கள் பதுங்கிட்டார் அப்படின்றதும், அண்ணன் தம்பி 2 பேருமே எங்கேயோ பதுங்கி இருக்காங்கன்றதும், சொந்த ஊரான கரூருக்கே போயிருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய தகவல் வந்து நம்ம காவல்துறைக்கு வந்துட்டே இருக்கு. நேரடியாவே வழக்கு பதிவும் செஞ்சுட்டாங்க. ஏகப்பட்ட ஆதாரங்கள் கையில எடுத்திருக்காங்க. இனி தப்பிக்க முடியாது. நம்மளுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர்ல கால் கீழ வைக்கும்போது, செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ள இருப்பாரு அப்படின்றது தான் உண்மையான தகவல். இதுதான் வந்து எல்லாரும் கேட்டதுக்கான மிகப்பெரிய ஒரு பதிலும் கூட. அந்த சம்பவத்துக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுக்காம நான் வந்து கரூருக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதுபோல தான் இயற்கையே வந்து அந்த மாரி பண்ணி குடுக்குது. குதிரை பேரத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற இந்த திமுக முழுக்க முழுக்க வந்து மண்ண கவ்வ போது. ஏன்னா, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய வேலை செஞ்சு தான் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்டாலினுக்கு தெரியாம ஒரு பக்கம் நடந்தாலும், உதயநிதி அவர்களுடைய உறுதுணையோட நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, நெறைய விஷயங்கள் ஒண்ணொன்னா வெளியில வருது. இன்னும் காவல்துறை விசாரணையில நெறைய விஷயங்கள் வெளியில வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது என்னன்றத நம்ம அடுத்தடுத்து பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனல இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு நன்றி. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.